Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard English subjectல first midterm test 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸில் இட்கா த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில், போயமில் பார்த்தீங்கன்னா த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா த லிஸ்னர்ஸ், சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆன் மண்டே மார்னிங் த ரெட் ஹெட்டட் லீக். ப்ரோஸ் 1 இட்கா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 84 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் கிரானி சே அபவுட் ஹமீட்ஸ் பேரண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் ஹமீட் இன் 1 or 2 sentences. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹவு டிட் ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் த கேம்ஸ் இன் த ஃபேர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வை டிட் கிரானி ஸ்கோல்டு ஹமீட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்சஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks with the help of picture clues கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா add a suitable prefix or suffix and make new words கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ரைட் தம் இன் காலம் சி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks with suitable words from the box கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இதுவும் எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராமர் கொடுத்துருக்காங்க. டிக் த கரெக்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 4 கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks with some, any, much, many, some options can be used more than once. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் 1 த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் தீஸ் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த லாஸ்ட் 2 sentences ஆஃப் த போயம் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த போயமில் ஒரு காமன் பேராகிராஃப் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த போயட் சர்ச் ஃபார் ஹிஸ் கிராண்ட்மா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த பேராகிராஃப் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி 1 ஆன் மண்டே மார்னிங். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 97 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இது எக்ஸாமுக்கு வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் ஆண்ட் பாலி டூ டு ரிலீவ் டாம்ஸ் டூத்தேக். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ப்ரோஸ் 2 த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். இந்த ப்ரோஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் பேர்ஸ், ரீட் த ஸ்டோரி அபவ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் டு தீஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வேர் த சில்ட்ரன் டூயிங் பிசைட் த ஸ்டோன் வால். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் உஷா சி வைல் வாக்கிங் டு த பசார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was it a struggle for the children to dry their clothes? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what did Usha buy in the market? list them. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் what scared Usha during the dark rainy night? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. was it just the wind? what do you think Usha thought it was? why? இது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரியில் unscrambled a sound describing words from the text one has been done for. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 116 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 fill in the blanks with the past perfect tense with the help of the words given in the brackets. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. poem 2 the listeners. இந்த poemல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who is the speaker? செகண்ட் கொஸ்டின் what was the horse doing? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் who were the listeners? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா work in pairs and answer the questions given below கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏ பேராகிராஃப் about the haunted house described in the poem. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த பேராகிராஃப் கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி டு த ரெட் ஹெட்டட் லீக். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 125 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சே வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why did ஜபேஸ் வில்சன் மீட் மிஸ்டர் ஹோம்ஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் வின்சென்ட் ஸ்பால்டிங். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.